வணக்கம் நண்பர்களே. இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா பல்லாவரம். ஸோ பல்லாவரத்தில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 150 மீட்டருங்க. 150 மீட்டருக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைமிங் கண்டிஷன் 6 மந்த் டைமிங் கண்டிஷனில் 6400 ஸ்கொயர் ஃபீட்டு 30 அடி ஃப்ரண்டேஜ் 20 ஃபீட் ரோடு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் கண்டிஷனில் 4,50,00,000 4,50 கோடி சொல்கிறாங்க. அக்ரிமெண்ட் ஹோல்டர் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. பில்டருக்கு பர்ஃபெக்டானது. 20 ஃபீட் ரோடுன்றதால பார்த்தீங்கன்னா G+2 கட்டலாம். ஏன்னா அந்த லைனில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா G+2வும் கட்டியிருக்காங்க, ஒரு சில G+3யும் கட்டியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதே போல் நீங்கள் ஜிஎஸ்டி ரோடுக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். 150 மீட்டர், எக்ஸாக்டாக 150 மீட்டர் தான். ஸோ ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30 அடியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சுற்றி இருக்கிற இடத்த காட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ டைரெக்டாக வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணுன்றதுக்காக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட்டில் தெரியாது. அதாவது தேவையில்லாமல் மார்க்கெட்டில் சுத்த விடாத ப்ராப்பர்ட்டி. அதனால தான் பார்த்தீங்கன்னா சுற்றி வேறு எங்கேயும் காட்டல. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஹோல்டர்கிட்ட பேசி என்ன ரேட் நெகோசியபிள் பண்ணலான்னு சொல்லி பேசலாம். பில்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எனக்கு கால் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மீடியேட்டர் சொல்லி வந்ததால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மீடியேட்டர் வேணான்ற மாதிரி ஒரு பிளானு. ஸோ பார்த்து நீங்கள் கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸில் முடிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு 30 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் எண்டு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 55 60 கிட்ட வரும். அதாவது எண்டில் முடியுறது. ஸோ முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் பார்த்தோன்னா அப்படியே எக்ஸ்டர்ன் ஆகிட்டு போயிடுது. 6 மாதம் டைமிங் கண்டிஷனுங்க. ஜேவி கொடுக்கல, பட் டைமிங் கண்டிஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க. டைமிங் கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து அவங்ககிட்ட பேசிக்கலாம். ஸோ ரேட்டு, டைமிங் கண்டிஷனை நம்ம அவங்ககிட்ட உட்காந்து பேசிக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இமீடியட்டாக சோல்ட் அவுட் பண்ணலாம். இவ்வளோ நியர்பையில் நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் பெருசாக வந்ததே இல்லை. ரொம்ப நியர்பையில் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நேரில் வந்து உட்காந்து பேசி இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன ப்ராசஸ்ன்றதை பார்த்துக்கலாம். இந்த பக்கம் முன்னாடி காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, காம்பவுண்டுக்கு அந்த பக்கமும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. எந்த பில்டர்ஸுமே மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஃப்ளாட்ஸ் கட்டி. ஸோ கிளியர் டாக்குமெண்ட்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.